பால் கொழுக்கட்டைக்காக நம்ம தேங்காய் ஃபஸ்ட்டு திருவி வச்சுக்கிடுவோம். பால் கொழுக்கட்டைக்காக இப்போ மாவு பிணைய போகிறோம். அடுத்து உப்பு போட்டுக்கிடுவோம். நல்ல சுடு தண்ணியை ஊற்றி நல்லா கரண்டியை வச்சே இப்படியே கிண்டி விட்டு ஊற்றணும். பிணைஞ்சு முடிச்சாச்சு. அதை கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடுவோம். மாவு நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. அடுத்து தேங்காய் திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி இப்போ வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா அந்த தேங்காய் திருவி வச்சுருக்கல போட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் போட்டு செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தேங்காய் பால் சீனி போட போகிறோம். சீனி பாவு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நம்ம உருட்டி வச்ச உருண்டையை தூக்கி சீனி பாவில் போடுவோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அரிசி மாவு கரைச்சி வச்சது கொஞ்சம் ஊற்ற போகிறோம். சுக்கு போட போகிறோம். கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றணும். அடுத்து பால் ஊற்றணும். கிண்டி விடணும். எப்படி இருக்காச்சி? சூப்பராக இருக்குப்பா. தச்சு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சஜி எப்படி இருக்கு? செம்மையா இருக்குக்கா. சிச்சுக்கு எப்படி இருக்கு?